ஏ மற்றும் பி ஆகியோரில் ஏ இளையவர். அவர்களின் வயதுகளின் வித்தியாசத்தின் 7 மடங்கானது அவர்களின் வயதுகளின் கூடுதலுக்கு சமம். 12 ஆண்டுகளுக்கு பிறகு பியின் வயதும் ஏயின் தற்போதைய வயதும் 5:3 என்ற விகிதத்தில் இருப்பின் ஏயின் தற்போதைய வயது என்ன? இதுதான் கேள்வி. ஆக்சுவலாக நமக்கு க்ளூ வந்து இந்த ஃபஸ்ட்டு போர்ஷனில் கிடைக்காம இந்த செகண்ட் போர்ஷனில் தான் கிடைச்சிருக்கு, ரைட்டுங்களா? ஸோ பியின் தற்போதைய வயது பார்த்தீங்கன்னா 5x - 12. ஏன்னா அவங்க 5:3ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் அதுலேயும் க்ளூ என்னது, 12 ஆண்டுகளுக்கு பிறகு தான் இந்த இது. அப்போது 12 ஆண்டுகளுக்கு பிறகு அவரோட வயசு 5x ஆகுது. ஆனால் அந்த 12 நாம் கழிச்சிட்டோம்னா தற்போதைய வயது நமக்கு கிடச்சிரும். அதனால் 5x - 12. ஏயின் தற்போதைய வயது, ஏயின் தற்போதைய வயது 3x. ஏன்னா இந்த 3ன்றது அவங்க தற்போதைய வயது தான் கொடுத்துருவோம், ஏயின் தற்போதைய வயது. ஓகேவா? இது இப்படி நாம் எழுதிக்கிறோம். அப்போ இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன, இப்போ நம்ம ஃபஸ்ட்டுக்கு வரும். ஏ மற்றும் பி ஆகியோரில் ஏ வந்து இளையவராகிறாரு. அவர்களின் வயதுகளின் வித்தியாசத்தின் 7 மடங்கு. இந்த வயசோட வித்தியாசத்தினுடைய, அப்போ தற்போதைய வயசினுடைய வித்தியாசத்தை நம்ம எடுக்கணும் இல்லையா? இப்போ வந்து ஏ தான் இளையவர், அப்போ பியிலேருந்து நாம் கழிக்கணும். அப்போ 5x - 12, ரைட்டுங்களா? இதுலேருந்து இந்த 3xை நம்ம கழிச்சுட்டா இதனுடைய 7 டைம்ஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா 5x - 12 + 3x. இதனுடைய 7 மடங்கு இந்த வயதுகளோட தற்போதைய வயதுகளின் கூட்டுத்தொகைக்கு சமம்னு சொல்கிறாங்க. அப்போ 7, இந்த 5x, இதை 5x - 3x எவ்வளோ ஆச்சு? 2x. 2x - 12, ரைட்டுங்களா? அண்டு 3x வந்து 8x ஆகிடுச்சு. 8x - 12. இப்போ 7 2 14x, 7 12 84. This is equal to 8x - 12. இப்போ 14x இங்கே இருக்குது, இங்கே 8x இருக்குது. இந்த 8xஐ இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். 14x - 8x equal to இந்த -84 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டா +84 ஆச்சு. இது வந்து -12 as it is அப்படியே இருக்குது. இப்போ 14xலேருந்து 8ஐ கழிச்சிட்டோம்னா 6x equal to 72, ரைட்டுங்களா? அப்போது x equal to 72/6, this is equal to 12. அப்போ x நமக்கு 12ன்னு கிடச்சிருக்கு. ஏயின் தற்போதைய வயது தான் கேட்டிருக்காங்க. ஏயின் தற்போதைய வயது என்னது? 3x. ஏயின் தற்போதைய வயது 3x, அதனால் 3 × 12 36. B is the answer.